வணக்கம். இது கேள்விக்களம். நாளை புத்தாண்டு புலர இருக்கிறது. அதற்காக தலைவர்கள் தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள். முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அமைதி, சமூக நல்லிணக்கம் செழிக்கட்டும் என்கிற ஒரு கருத்தை வாழ்த்தாக முன்வைத்திருக்கிறார். ஒவ்வொரு தலைவர்களுடைய கருத்திலும் அவர்களுடைய அரசியல் முன்னுரிமைகள் இடம்பெறுவது இயற்கை. எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2025 பாதுகாப்பான ஆண்டாக மலரட்டும் என்று வாழ்த்தியிருக்கிறார். பாமக நிறுவனர் ராமதாஸ் வலிமையான அடித்தளம் அமைப்போம், செம்மையான ஆட்சி ஒன்றை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைப்போம் என்பது அவருடைய கூற்று. திருமாவளவன் அவர்களுடைய கூற்று என்பது ஜாதி மத வெறுப்பு அரசியல் அகலட்டும் என்பது அவருடைய கருத்து. பல சூளுரைகள் முன்வைக்கப்பட்டிருக்கின்றன. அரசியல் ரீதியாக 2025 யாருடைய சூளுரை வெல்லப் போகிறது, அதன் முன்னால் என்னென்ன சவால்கள் இருக்கின்றன என்பதை நாம் விவாதிக்கப் போகிறோம். நம்மோடு பாமகவினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு கணேஷ்குமார் அவர்கள், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு கனகராஜ் அவர்கள், பாரதிய ஜனதா கட்சியின் திரு அர்ஜுனமூர்த்தி அவர்கள், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரு கே.சி. பழனிசாமி அவர்கள், இவரோடு பத்திரிகையாளர் இந்திரகுமார் தேரடி அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் முதற் பார்வையை திரு கனகராஜிடமிருந்து தொடங்குகிறேன். பல சூளுரைகள், பலவித அவங்களுடைய அரசியல் ப்ரையாரிட்டிஸ்லேருந்து அது எல்லாமே வருது. 2025 எந்த சூளுரை மேலோங்கி நிற்கும்? பொதுவாக ஒரு அமைதி நிலவ வேண்டும் என்பது ஒரு ரொம்ப முக்கியமான அம்சம். எல்லா விதமான வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் அமைதி என்பது ரொம்ப முக்கியம். உலக அளவில் ரஷ்யா உக்ரைன் போர் 3 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. பாலஸ்தீனத்தில் இஸ்ரேலின் அழித்தொழிப்பு கொள்கை நடந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 42,000 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. பெரும்பாலும் குழந்தைகளும் பெண்களும் என்கிற நிலைமை இருக்குது. எனவே அந்த நாடுகளில் போர் நிறுத்தப்பட வேண்டும் என்பது. இந்தியாவை பொறுத்தளவில் 1.5 ஆண்டு காலமாக எரிந்து கொண்டிருக்கிற மணிப்பூருக்கு அமைதி திரும்பாதா என்கிற கேள்வி நம் எல்லார் மனதிலும் இருந்து கொண்டு இருக்கிறது. இன்னொரு பக்கம் எண்ணெய் எரியும், ஆனால் எண்ணெய் விலையே பலர் வயிற்றெரிச்சலை உருவாக்கி கொண்டு இருக்கிறது. பெட்ரோல் கச்சா எண்ணெயினுடைய விலை குறைந்தால் பெட்ரோல் விலை குறையும் என்று சொல்லிவிட்டு $18 குறைந்த பிறகும் கூட 1 பைசா கூட குறையலை. மக்கள் வாழ்க்கை அதில் எரிந்து கொண்டு இருக்கிறது. அரிசி, கோதுமை, குழந்தைகளுக்கான பால் பவுடர், இதுக்கெல்லாம் ஜிஎஸ்டி போட்டு ஒரு மிகப்பெரிய கொள்ளை நடந்து கொண்டு இருப்பதற்கு ஒரு விடிவு காலம் வருமா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினம் தினம் மசூதிக்கு கீழே சிவலிங்கம் இருக்கா, செங்கல் இருக்கான்னு தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு கலாச்சாரம், ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சட்டத்தின் ஆட்சியை பற்றி கவலைப்படாமல் நீங்கள் புல்டோசரை வச்சு நீதி கொடுக்குறோன்னு சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய ஒரு அட்டூழியத்துக்கு முடிவு வந்தால் அது ஒரு மிகப்பெரிய அமைதியாக இருக்கும். விவசாயிகள் உண்ணாவிரதம் இருக்காங்க. ஏற்கனவே அவங்க இருந்தாங்க. 1.5 மடங்கு விலை, 2 மடங்கு வருமானம் என்று சொல்லிவிட்டு இப்போ ஒரு நாளைக்கு கடந்த 10 ஆண்டுகளில் ஒரு நாளைக்கு சராசரியாக 30 விவசாயி தற்கொலை செய்து கொண்டு இருக்கிறார். அவங்க வாழ்க்கையில் எம்எஸ்பி எல்லாம் வந்ததுன்னா அங்கே ஒரு அமைதி நிலவும். ஆண்டுக்கு 2 கோடி பேருக்கு வேலை அப்படின்னு சொல்லிட்டு, ஒருவேளை ஒன்றிய அரசில் மத்திய பொதுத்துறைகளில் இருக்கக்கூடிய காலி இடங்களை நிரப்பினாலே இளைஞர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு அமைதியின்மைக்கு ஒரு முடிவு வரும். சரி, உலகங்களுக்கு இந்தியாவுக்கு வந்துட்டீங்க. மாநிலங்களுக்கு நிதி பகிர்வு எங்களுக்கு நியாயமானதாக, நாங்கள் கஷ்டப்படும் போது கூட நாங்கள் நிலச்சரிவில் செத்தாலும் சரி அல்லது வெள்ளத்தில் செத்தாலும் சரி, எங்கள் வீடுகள் இருந்தாலும் சரி, 1 பைசா கூட கொடுக்க மாட்டோன்னு சொல்கிறத ஒன்றிய அரசாங்கம் மாற்றிக்கிச்சுன்னா அதில் ஒரு பெரிய ஒரு அமைதி நிலவும். உதவிக்கு வர்ற ஹெலிகாப்டருக்கும் இராணுவத்துக்கும்
வாடகையை கந்துவட்டிக்கார மாதிரி வசூலிக்கிறத நிப்பாட்டினா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் இடையே ஏற்படுகிற இந்த விஷயம் சரி, தொடர்ந்து பேசலாம். ஒன்றிய அரசின் போக்கில் மாற்றம் வேணும், ஒரு மதவாத அரசியல் மேலோங்க கூடாது அப்படின்றது உங்களுடைய அடிநாதமான ஒரு கருத்தாக சூளுரையாக பார்க்குறேன். திரு அர்ஜுனமூர்த்தி சார், உங்கள் சூளுரை என்ன? முதல்ல சன் டிவி நேயர்கள் எல்லாருக்கும் என்னோட புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இங்கே இருக்க எல்லாருக்குமே அதை சமர்ப்பிக்கிறேன். அண்ணன் வந்து நிறைய சொல்லிட்டாங்க, பாஸ்ட் ப்ரெசன்ட் ஃப்யூச்சரை வச்செல்லாம் பேசிட்டாங்க. நம்ம பாரதிய ஜனதா கட்சின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட அடிநாதமே என்னென்னா 1965 அவங்க தீனதயாள் உபாத்யாயா அவங்க என்ன பண்ணாங்கன்னா ஒரு இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த அமைப்பு வேணும், ஒருங்கிணைந்த மனிதநேயம் வேணுங்கிறது தான் அவங்களோட கோட்பாடாக இருந்தது. இந்த ஒருங்கிணைந்த மனிதநேயம்னு வரும்போது நீங்கள் சொன்ன இன்றைக்கி போட்டிருந்த அவங்கவுங்க 25 எப்படி வரவேற்றுறாங்க, நம்ம முதலமைச்சர் எப்படி வரவேற்றாரு, எப்படி ஒவ்வொரு தலைவர்களும் வரவேற்றதெல்லாம் நீங்கள் மென்ஷன் பண்ணும்போது நாங்கள் தெளிவாக இருக்கோம். ஒரு விஷயத்தில் கன்சாலிடேட்டாக இது வந்து 1965 பண்ணது தான் இன்டெக்ரல் ஹியூமனிசம்ங்கிறத அப்போவே உபாத்தியார் அவர்கள் பண்ணிட்டாங்க. இதுதான் வலிமையான எங்களோட பேசிக் தத்துவமும் சித்தாந்தமுமே பாரதிய ஜனதா கட்சியோட சித்தாந்தமே அதுதான். அப்படி இருக்கும்போது இதில் மாற்றுக்கிறதுக்கு எந்த விதமான வாய்ப்பும் இல்லை. மற்றபடி நிகழ்வுகள் அங்கங்கே சூழ்நிலைகளாலும் அரசியல் காரணங்கள்னாலும் தேவையில்லாத விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறத அப்பப்போ அதோட நன்மை தீமைகளை ஆராய்ஞ்சு அதுக்கு வேணுங்கிற கட்டுக்கோப்போட செயல் திட்டங்களை நிர்வாகம் பண்ணுறது தான் மோடி அவர்களோட கடமையாகவே இந்த 10 ஆண்டுகள் இருந்து இப்போ கடந்த ஒரு ஆண்டுகளை கிட்டத்தட்ட அதுவும் நடைபெறிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம மோடி அவங்கள பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ஆண்டுகளில் எவ்வளோ திட்டங்கள் இருக்குது, அது நிறைய பல முறை பேசியிருக்கோம். இப்போ அவர் வந்து எல்லாத்துலேயும் ஒரு 4 பில்லர்ஸுங்கிற மாதிரி சொல்லியிருக்கார். ஒவ்வொரு விஷயத்தில் ஸ்கில் இந்தியாவுக்கு 4 பில்லர் சொல்லியிருக்காரு, விக்சித் பாரத்துக்கு 4 பில்லர் சொல்லியிருக்காரு, 7 ட்ரில்லியன் கண்ட்ரியாக மாற்றுறதுக்கு ஒரு 4 பில்லர் சொல்லியிருக்காரு. இந்த 4 பில்லரையும் நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் எங்களோட 2025க்கான செயல் திட்டமாக இருக்க போகுது. மோடி அரசினுடைய திட்டங்களை வலிமையாக எடுத்து செல்வது உங்களுடைய ஆமாம். ஏன்னா இதில் அவர் வந்து கிளாஸிஃபை பண்ணிட்டாங்க, என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுங்கிறதுக்கு எங்கள் கட்சிக்கு வந்து மிகப்பெரிய ரோட் மேப் இருக்குது. ஏன்னா 2047 நாங்கள் வந்து எப்போ அமிர்த காலம்னு சொல்லி இளைஞர்களோட நலனம் முக்கியத்துவப்படுத்தினதுக்கப்புறம் அதை தாண்டி ஒன்றுமே இல்லை. ஏன்னா அடுத்த வருங்கால சமுதாயத்துக்கு உழைக்கக்கூடிய வேலை தான் பாரதிய ஜனதா கட்சி இப்போ தொடர்ந்து செயல்பட்டுக்கிட்டு வருது. அதில் மோடி அவர்கள் வந்து 2047 அமிர்த காலத்தில் நம்ம இளைஞர்கள் எந்த மாதிரி வந்து வல்லரசு நாட்டில் வாழணுங்கிறது தான் அவரோட திட்டமாக இருக்கிறதுனால இந்த 4 பில்லர்ஸ் ஆஃப் 3 டிஃப்ரெண்ட் மேட்டர்ஸில் அவர் என்னென்னலாம் சொல்லியிருக்காருங்கிறத வேணால் மக்களுக்கு திருப்பி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். இந்த 7 ட்ரில்லியன் எக்கானமியில் மேனுஃபேக்சரிங், பாலிசி, அக்ரிகல்ச்சர் அண்ட் சர்வீசஸ் அண்ட் ஸ்டார்ட் அப் அண்ட் வெஞ்சர் கேபிட்டலில் ஃபோக்கஸ் பண்ணுறாரு. இது 4மே சேர்ந்து நடந்ததுன்னா 7 ட்ரில்லியன் எக்கானமிக்கு கொண்டு போய் செலுத்துறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். அதே மாதிரி மேக் இன் இந்தியாவில் அந்த 4 பில்லர்ஸ் என்ன சொல்கிறாருன்னா நியூ மைண்ட் செட்டு, நியூ செக்டார்ஸு, நியூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அண்ட் நியூ ப்ராசஸ். இது 4மே சேர்ந்து நடந்துருச்சுன்னா மேக் இன் இந்தியா வந்து ஒரு தன்னிறைவுக்கு வந்துருங்கிறது தான் அவரோட திட்டமாக இருக்குது. அது மாதிரி அமிர்த பாரத்லையும் அந்த அமிர்த பில்லர்ஸ்னு விக்சித் பாரத், நாரி சக்தி, யுவ சக்தி, த ஃபார்மர், புவர் ஃபேமிலிஸ் அண்ட் இந்தியா, இந்த 3மே பார்த்தீங்கன்னா நல்ல அழகான கிளாசிஃபிகேஷன் இருக்கிறதுனால இதில் முத்தாய்ப்பும் முன்னெடுப்பும் நாங்கள் எடுக்க ஆரம்பித்தாவே போதும், இந்த நாடு வல்லரசுக்கான நாடாக மாறும். அதனால் 2025ங்கிற புது வருடத்தை நாங்கள் எப்படி வரவேற்கிறோம்னா இளைஞருக்கான காலமாகவும் இளைஞரோட வாழ்வாதாரத்துக்கும் வளர்ச்சிக்கான காலமாகவும் பாதுகாப்புக்கு உண்டான காலமாகவும் பெண்கள் நலனுக்கும் மகளிர் நலனுக்கும் மகளிர் பாதுகாப்பான ஒரு காலமாக தான் நாங்கள் பார்க்குறோம். திரு கேசிபி சார், நீங்களாவது தமிழ்நாட்டுக்கு வருவீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாம் ஒரு தேசிய வாழ்த்து, தேசிய அளவிலான சூழ்நிலையாகவே அமைஞ்சிருச்சு. உங்கள் கோணம் என்ன, உங்களுடைய சவால்களாக நீங்கள் எதை பார்க்குறீங்க? இல்லை, தலைவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் அவர்களோ எதிர்க்கட்சி தலைவரோ அவர்களது சூளுரைகளை தெரிவிச்சிருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாட்டு மக்கள்
ஒவ்வொரு அரசியல் கட்சிகிட்ட இருந்தும் என்ன எதிர்பார்க்கிறாங்க இந்த ஆண்டுல அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். தமிழக அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் கொலை கொள்ளை இல்லாத ஒரு மாநிலமாக, பாலியல் வன்கொடுமை இல்லாத ஒரு மாநிலமாக, சட்டம் ஒழுங்கு சிறப்பாக பேணி பாதுகாக்கப்படுகிற ஒரு மாநிலமாக 2026 தேர்தலை சந்திக்கிறாங்க. 2025 இந்த ஓராண்டு தான் அவர்களுக்கு முழுமையாக இருக்கிறது. எல்லா கடந்த தேர்தலில் என்னென்ன வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறாங்களோ அந்த எல்லா வாக்குறுதிகளையும் நிறைவேற்றுகிற ஆண்டாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு அமைய வேண்டும் என்பதுதான் தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அதே போல திரு எடப்பாடி பழனிசாமி இடத்துல தமிழ்நாட்டு மக்கள் எதிர்பார்ப்பது இந்த ஆண்டிலேயாவது, அதாவது 2017 ஜனவரி 1ஆம் தேதி முதல்ல போய் தேர்தல் ஆணையத்து கதவை தட்டினோம் அதிமுக உட்கட்சி பிரச்சனைகள்ல. அதனால இந்த ஆண்டிலேயாவது ஒரு ஒன்றுபட்ட அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை உருவாக்குகிற ஒரு ஆண்டாக அதிமுகவுக்கு அமையணும். ஒரு வலிமையான எதிர்க்கட்சி அரசியலை, ஒரு சிறப்பான எதிர்க்கட்சியாக அதிமுக செயல்பட வேண்டும் என்பதைத்தான் தமிழ்நாட்டு மக்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களிடத்திலும் அதிமுக கட்சி இடத்திலும் எதிர்பார்க்கிறாங்க. அதே அதிமுகவை பொறுத்தவரையிலும் ஏற்கனவே ஒன்றுபட்டு தான் இருக்கிறதே ஒன்றுபட்ட அதிமுக தான் இருக்கிற. அதிமுகவே வலிமையான அதிமுக தான் அப்படின்னு திரு எடப்பாடி தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்களே. இல்ல, அது அவருடைய கருத்து. தமிழ்நாட்டு மக்கள் அல்லது இப்படி வேணா வச்சுக்கலாம், வலிமையாக தேர்தலில் வெற்றி பெறுகிற வகையில அதிமுக கட்சி ஒன்றுபடுத்தப்பட்ட அதிமுகவாக இருக்கட்டும் என்று எதிர்பார்க்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியில டாக்டர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் இந்த ஆண்டுல மகனோடும் பேரனோடும் சுமூகமான மகிழ்ச்சியான ஒரு நல் உறவு அவருக்கு நிலவட்டும் என்றுதான் அவரிடத்துல எதிர்பார்க்கிறாங்க. திருமாவளவனை பொறுத்த வரைக்கும் ஒரு உறுதியான ஒரு கூட்டணி நிலைப்பாடாக அவருக்கு அமையட்டும். புதிய வரவுகளை எல்லாம் நம்பி, புது சித்தாந்தம்னு சொல்லி புதிய வரவுகளை நம்பி இனிமேலும் அவர் ஏமாந்து விடாத ஒரு ஆண்டாக அவருக்கு அமையணும். பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டினுடைய திட்டங்களுக்கு போதிய நிதிகள் ஒதுக்கப்படணும். தமிழ்நாடு புறக்கணிக்கப்படக்கூடாது. ஒரு பொங்கலுக்கு கூட ஒரு 1000 ரூபாய் தமிழ்நாட்டு அந்த ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபாய் கொடுக்க இயலாத ஒரு நிலைக்கு தமிழகத்தினுடைய பொருளாதாரம் சீரழிந்து நிற்கிறது. அதை மாநில அரசால மட்டுமே சீர்படுத்தி விட முடியாது. அதற்கு உதவிகரமாக மத்திய அரசாங்கமும் தமிழகத்திற்கு உறுதுணையாக நிற்க வேண்டும் என்றுதான் பாரதிய ஜனதா கட்சி மத்திய அரசாங்கத்திடத்துல எதிர்பார்க்கிறாங்க. ஏன்னா மக்கள் தான் இறுதியில இந்த தலைவர்களுக்கு உண்டான எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடியவர்கள். அவர்களது எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிற வகையில் இந்த தலைவர்கள் செயல்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. சரி கணேஷ், பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய பார்வை மரியாதைக்குரிய அண்ணன் சொல்லும்போது சொன்னீங்க, உலகத்தில் தொடங்கி நீங்கள் இந்தியாவுக்கு வந்துட்டீங்கன்னு. நாங்கள் தமிழ்நாட்டில் தொடங்கி உலகத்துக்கு போகக்கூடிய அளவில் எங்களுடைய இதை பொறுத்த வரைக்கும் வருகின்ற ஆண்டு ஒரு செங்கோன்மை, அதை நீதி வழுவாமையை கடைபிடிக்கின்ற ஒரு ஆட்சியை அமைப்பதற்கு ஒரு அடித்தளமாக இந்த மக்கள் எல்லாம் ஒன்றாக புரிந்து கொண்டு அதற்கான அடித்தளத்திற்கான வழிவகையை செய்வதற்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கின்ற வகையில் அமையட்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு கருத்து. உதாரணத்துக்கு சொல்லும் என்று சொன்னால் எல்லா விதமான நீதி என்று சொல்லக்கூடிய பார்த்திங்கன்னா அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கி ஒரு கொடுங்கோன்மையை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. இப்போ திருக்குறளில் பார்த்திங்கன்னா செங்கோன்மைக்கு பிறகு கொடுங்கோன்மை வரும். இப்போ நாங்கள் சொல்வது என்னவென்று சொன்னால் கொடுங்கோன்மையிலிருந்து செங்கோன்மைக்கு வர வேண்டிய ஒரு கால சூழ்நிலையில் இங்கே தமிழ்நாடு இருந்து கொண்டு இருக்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான அடித்தளத்தை அமைப்பதற்கு அனைவரும் ஒன்றிணைந்து வர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வாழ்த்து. ஆட்சி மாற்றத்துக்கான ஒரு அடித்தளம் வலுவாக. இப்போ பலவிதமான அணிகள் இருக்குது. நீங்கள் ஏற்கனவே பிஜேபி கூட்டணியில் இப்போ இருக்கீங்க, என்டிஏல இருக்கீங்க. அவர் வெற்றி பெறக்கூடிய கூட்டணியை உருவாக்கணும், அந்த வெற்றி பெறக்கூடிய போல் பொசிஷனுக்கு ஏடிஎம்கே வரணும் அப்படின்னு கேசிபி சொல்கிறாரு. வெவ்வேறு முகாம்கள்
இல்லை, தேர்தலை பொறுத்தவரை நாடாளுமன்ற தேர்தல் என்பது ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடும், சட்டமன்ற தேர்தல் என்பது ஒரு கண்ணோட்டம் இருக்கக்கூடும். எங்களை பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நாங்கள் 2014 நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும்பொழுது தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் நாங்கள் பயணிச்சுட்டு வரோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை தமிழ்நாட்டிற்கு எது ஏதுவாக இருக்குமோ அதை சார்ந்து எங்களுடைய முடிவை நாங்கள் தேர்தல் நேரத்தில் தான் எடுப்போம். இப்போ முன்னாடியே நாங்கள் அதற்கான முடிவு எடுத்துகிட்டு அதை நோக்கிய பயணங்கள்லாம் இல்லை. மக்கள் நலன் சார்ந்து தான் எங்களுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டு இருக்குமே தவிர தேர்தல் என்பது தேர்தல் வரும் காலத்தில் தான் முடிவு செய்யக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். ஸோ எதுவுமே முடிந்த முடிவு கிடையாது, ஓப்பனாக தான் வச்சுருக்கீங்க. நாங்கள் எப்போவுமே அப்படி தான், இன்றைக்கி நேற்று அல்ல. எங்களுடைய விஷயங்கள் நாங்கள் பார்த்திங்கன்னா மக்கள் நலன் பாதிக்கின்ற ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும், அது மத்திய அரசாக இருந்தாலும் சரி, மாநில அரசாங்கம் இருந்தாலும் சரி, முதல் குரல் எங்களுடைய தைலாபுரத்திலிருந்து தான் வரும். நிச்சயமாக இன்றைக்காக இருந்தாலும் சரி, இப்போ காவேரி பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீட் விவகாரமாக இருந்தாலும் சரி, நாங்கள் கூட்டணியிலே இருந்தாலும் கூட எல்லா விவகாரத்திலையும் நாங்கள் தைலாபுரத்துலேருந்து வரும். தைலாபுரத்தில் ஒரு அமைதி நிலவணும்னு கேசிபி சொல்கிறாரு. அவருடைய கண்ணோட்டம் அந்த மாதிரி. அங்கே மிக அமைதியான சூழல் தான் எப்பவுமே நிலவி கொண்டு இருக்கிறது. அது ஒன்று பெரிய ஒரு சலசலப்பெல்லாம் இல்லை. அந்த பொதுக்குழுவில் வச்சு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அந்த பொதுக்குழுவில் அவ்வளோ நேரம் நடந்தது, கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் நடந்த ஒரு பொதுக்குழுவில் கடைசி ஒரு 2 நிமிஷம் ஒரு சின்ன ஒரு உரையாடலை வச்சு சொல்வதெல்லாம் இல்லை. அடுத்த நாளே அது சரியாகவும் ஆயிடுச்சு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். அதையே திரும்ப திரும்ப பேசுகிறார் என்று சொன்னால் அவருடைய குறுகிய பார்வையை நம்ம என்ன சொல்கிறது, குதிரைக்கு லாடம் கட்டி விட்டா மாதிரி இப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதை தாண்டி 30 தீர்மானங்கள் நாங்கள் நிறைவேற்றிருக்கிறோம் மக்கள் நலம் சார்ந்து அதே பொதுக்குழுவில். அதை பற்றி யாரும் பேசுவதற்கு முன் வரலையே. அதுதான் எங்களுடைய ஒரு வேதனையாக இருந்து கொண்டு இருக்கிறது. 30 தீர்மானங்கள் இந்த மக்கள் நலன் சார்ந்து இருக்கக்கூடிய தீர்மானங்களை நாங்கள் நிறைவேற்றி கொண்டு வந்துகிட்டு இருக்கிறோம். அந்த பொதுக்குழு நடந்த செய்தி கூட எதுவுமே இல்லை. அந்த ஒரு 2 நிமிஷம் ஏதோ ஒரு நடந்த ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு தான் சலசலப்பு பெருசாக பேசப்படுகிறது என்பதுதான் எங்களுக்கே ஒரு வருத்தமாக ஒரு சூழ்நிலை கருது. பொதுவாக எல்லா கட்சிக்கும் அவங்க சொல்கிறாங்க 5 லட்சம் பேரை கூப்பிட்டு நாங்கள் மாநாடு நடத்துகிறோம், 10 லட்சம் பேரை கூப்பிட்டு ஒரு பெரிய இயக்கம் நடத்துகிறோம், ஆனால் ஊடகங்கள் எங்களுக்கு செய்தி போடுறதில்ல, பாஜக என்ன செய்தாலும் செய்தி போடுறாங்க அப்படின்ற ஆதங்கம் பாஜக. இந்த ஒரு சின்ன ஒரு வார்த்தை, ஒரு கருத்து பரிமாற்றம் இல்லைன்னா நாங்கள் பொதுக்குழு நடந்தது கூட தெரிஞ்சிருக்காது. அந்த வெளிச்சம் கூட எங்களுக்கு கிடைப்பதில்லை. அதனுடைய வெளிப்பாடு தான் நாங்கள் திரும்ப திரும்ப சாதி கட்சின்னு எங்கள் மேலே முத்திரை குத்துறதுக்கான ஒரு விஷயமே அங்கே தான் நிற்கிறது. நாங்கள் எடுத்து போராடுகின்ற விஷயமோ எங்களுடைய கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்கிற இடத்துலையோ எங்களுக்கு கிடைக்க வேண்டிய வெளிச்சம் கிடைக்காததனுடைய விளைவு தான் இது. அதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு இதுதான். இந்த பொதுக்குழு 4 மணி நேரம் நடந்தது. 4 மணி நேரத்தில் 30 தீர்மானம் நிறைவேற்றினோம். மக்கள் நலன் சார்ந்த பல விஷயங்கள் அங்கே உரையாடப்பட்டது. அடுத்த ஆட்சி மாற்றத்திற்கு எப்படி செல்ல வேண்டும், கட்சி எப்படி தயார்படுத்த வேண்டும் என்றால் பேசணும். அதில் கடைசி நன்றி உரை சொல்வதற்கு ஒரு 2 நிமிஷம் முன்னாடி ஒரு சின்ன ஒரு கருத்து பரிமாற்றம் ஒன்று நடந்த ஒரு விஷயத்தை இப்படி பூதாகரமாக ஆக்கும், ஹெட்லைன்ஸ் வரக்கூடிய அளவுக்கு ஒரு முக்கியத்துவம் பெறும் என்பது எங்களுக்கு 8 கால செய்தியாக பகிரங்க மோதல் வரும் எதிர்பார்ப்பதெல்லாம் பார்த்தா ஒவ்வொரு மாநாட்டிலையும் கடைசி எதனா ஒரு சின்ன ஒரு சலசலப்பு அந்த மாநாட்டுடைய செய்தி நாங்கள் செலவு பண்ண வேண்டிய அவசியம்லாம் இல்லாமல் விளம்பரம் கிடைக்கும் போல இருக்குது எங்களுக்கு. அதுதான் நாங்கள் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடமாக இருந்து கொண்டு இருக்கு. சண்டை வழக்கமாக போட்டால் தெரியாது, புதுசாக ஒரு சண்டை வரும்போது கிடையாது. அதுதான் இதில் ஒரு விஷயம். ஜஸ்ட் ஒரு கருத்து பரிமாற்றம். அது கூட அடுத்த அன்னைக்கே சரியாகிட்டு. அவ்வளவு சின்ன வயசுலேயே சட்டமன்ற உறுப்பினருக்கான ஆனதுக்கான எல்லா திறமையும் காட்டிட்டார். பாராட்டுகள். திரு இந்திரகுமார், முதலமைச்சருடைய அறிக்கையில் தன்னுடைய ஆட்சியில் நிறைவேற்றப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் பட்டியலிட்டு இந்த திட்டங்களுக்கெல்லாம் அரசாங்கத்தினுடைய சாதனைகளை உச்சி முகர்ந்து அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40ன்னு இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய வெற்றி மகுடத்தை நம் மக்கள் சூடினார்கள். தமிழ்நாடும் புதுச்சேரியும் தந்த இந்த மிகப்பெரிய வெற்றியினால தான் இந்தியாவில் மதச்சார்பின்மைக்கான குரல் இன்னும் உயிர்ப்போட ஒலித்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இது தொடர்ந்து நிலைத்து நிற்க முக்கியமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த பெருமையை நிலைநாட்ட மறக்க முடியாத ஒரு ஆண்டாக 24 அமைந்து விட்டது. இது பெரிய நம்பிக்கையை உத்வேகத்தை தந்த ஆண்டு அப்படின்னு இந்த ஆண்டை வர்ணிக்கிறார். இது தொடரணும் அப்படின்ற ஒரு பார்வையை அவர் முன்வைக்கிறார். உங்கள் கோணம் என்ன? முதலமைச்சருடைய அறிக்கை அதில் அவர் சுட்டிக்காட்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் ரொம்ப முக்கியமான. பொதுவாக ஆண்டின் நிறைவு பகுதிக்கு வரும் பொழுது, புத்தாண்டை தொடங்கும் பொழுது நமக்கு எது நினைவில் இருக்கும் அப்படின்னா, அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் நம்ம என்ன பேசினோமோ அது மட்டும்தான் நம்முடைய நினைவுக்கு இருக்கும். கடந்த ஜனவரி நினைவில் இருக்கிறது இல்லை, கடைசியா 10 நாளுக்குள்ள என்ன நடந்ததோ அதுதான். நிச்சயமா அதுபோல தான் நம்முடைய வழக்கமான உரையாடல்களுக்குள்ள நம்ம பழைய நிகழ்வுகளை எல்லாம் மறந்து விடுவது உண்டு. ஆனால் அதை நினைவுபடுத்தும் வகையில் அரசு இந்த ஆண்டு முழுவதும் செயல்படுத்திய திட்டங்கள் என்ன, அந்த திட்டங்களினுடைய பயன் என்ன, அதற்கு மக்கள் தருகின்ற ஆதரவு என்ன அப்படின்னு அவர்
போட்டிருக்கக்கூடிய பட்டியல் ரொம்ப முக்கியமானது. மக்களுக்கு அந்த வகையிலான நினைவூட்டல் அப்படின்றது ரொம்ப அவசியமானதும் கூட. ரெண்டாவது, இந்த ஆண்டை பற்றி பேசும் பொழுது எல்லோரும் ரொம்ப வசமாக மறந்துவிடக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் 2024 நாடாளுமன்ற தேர்தல். அந்த நாடாளுமன்ற தேர்தலில் 40 உறுப்பினர்கள் சென்று என்ன செய்துவிட போகிறீர்கள், 100 பேரை வச்சுக்கிட்டு எதிர்க்கட்சி வரிசையில் உட்கார்ந்து கொண்டு என்ன செய்ய போகிறீர்கள், ஆட்சி பெரும்பான்மை கிடைத்ததோ இல்லையோ ஆட்சியை தக்க வைத்துக் கொண்டோம் இல்லையா என்று பிஜேபி சொல்லிக்கொண்டே இருந்தது. ஆனால் இந்த நடைபெற்று முடிந்த இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஒரு முக்கியமான செய்தி வெளிப்பட்டது என்னவென்றால், முந்தைய நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் வக்பு வாரிய சட்ட திருத்த மசோதா கொண்டு வந்தாங்க. அந்த சட்ட திருத்த மசோதாவை அவர்களால் நிறைவேற்ற முடியவில்லை. நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு அது அனுப்பப்பட்டது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கின்ற நடைமுறையை கொண்டு வருவதற்காக அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தங்களையும் யூனியன் டெரிட்டரிஸ் ஆக்டில் திருத்தங்களையும் கொண்டு வந்தாங்க. அதை நிறைவேற்றுவதற்கு 3/2 பங்கு பெரும்பான்மை கிடைக்காமல் இப்போது அதுவும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவுக்கு தள்ளப்பட்டிருக்கிறது. பிராட்காஸ்டிங் பில்ஸ் என்று நம்மை போன்ற ஊடகங்களை எல்லாம் முடக்கக்கூடிய வகையில் ஒரு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தார்கள். அந்த சட்ட திருத்தத்தை நாடாளுமன்றத்திற்கே கொண்டு வராமல் நாங்கள் அதை கைவிடுகிறோம் என்று அறிவிக்கக்கூடிய நிலைக்கு அவர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள். அப்போ 40க்கு 40 ஜெயித்து என்ன செய்ய முடியும், 100 பேரால என்ன செய்ய முடியும் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கெல்லாம் இந்த 3 சம்பவங்களும் உதாரணங்கள். ரெண்டாவது, இதுவரைக்கும் ஊடகத்தை சந்தித்து பதில் சொல்வதை மரபாகவே வைத்திருக்காத பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் இன்றைக்கு அம்பேத்கரை பற்றி ஒரு விஷயம் கிளம்பி வந்த உடனே ஓடி ஐயோ ஏஐல மார்பிங் பண்ணிட்டாங்க அப்படின்னு அமித்ஷாவுடைய பிரஸ் மீட் எல்லாம் கூட நடந்தது. ஏஐல மார்பிங் பண்ணிட்டாங்கன்றாரு. நாடாளுமன்றத்துக்கு உள்ள இருந்தது இவங்க தான், ஆனா இவங்களே மார்பிங் பண்ணிக்கிட்டாங்களான்னு தெரியல. மார்பிங் சொல்லிட்டு அதை ஏஐல பண்ணிட்டாங்கன்னு சொல்லி சித்தரித்து அவர் கூறுகிறார். இது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாறி இருக்கிறது. ரொம்ப குறிப்பாக அர்ஜுனமூர்த்தி அவர்கள் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டாரு. மத நல்லிணக்கம் அப்படின்றது தான், தேசிய நலன் அப்படின்றது தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரே நோக்கம் அப்படின்னு சொல்லிட்டு 2002ஆம் ஆண்டு அத்வானி போர்ட் பிளேருக்கு பயணப்பட்டு அங்கே செல்லுலார் சிறை இருக்கிறது. அந்த அந்தமானில் இருக்கக்கூடிய அந்த செல்லுலார் சிறையில் ஒரு நினைவு சின்னம் ஒன்றை திறந்து வைக்கிறார்கள், ஒரு பிளேட்டு. அதில் என்ன எழுதப்பட்டிருக்கிறது அப்படின்னா, சாவர்கர் குறித்து ரொம்ப பெருமையோட அந்த கல்வெட்டு திறக்கப்பட்டிருக்கிறது. சாவர்கர் இந்துத்துவ மந்திரத்தின் மூலம் இந்துக்களிடையே சமத்துவத்தையும் இந்திய தேசத்தையும் அகண்ட பாரதத்தையும் அமைக்க பாடுபட்டவர் அப்படின்னு புகழாரம் சூட்டப்பட்டது அந்த விழாவில். அதற்கு பிறகு அது நீக்கப்பட்டது. 2015 மோடி மீண்டும் போய் திறந்து வைத்தார். இப்படி சாவர்கருக்கு இவங்க மாஞ்சு போறாங்களே, என்ன அப்படி சாவர்கர் பேசி இருக்கிறார் அப்படின்னா, அந்த சாவர்கர் என்ன சொன்னார் அப்படின்னா, நான் ஒருபோதும் இந்துஸ்தானத்தின் தேசிய கொடியாக இந்த மூவர்ண கொடியை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்திய யூனியன் என்ற சொல்லை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், இந்துக்கள் தேசிய அளவில் இந்த காவி கொடியை விட வேறு எந்த கொடியையும் விசுவாசத்துடன் வணங்க மாட்டார்கள் என்று இந்திய தேசிய கொடியை நிராகரித்து, இந்தியாவின் மதசார்பின்மையை நிராகரித்து, இந்தியாவின் அரசியலமைப்பு சட்டத்தை நிராகரித்து, இந்தியாவினுடைய ஐபிசி சிஆர்பிசி கான்ஸ்டிடியூஷன் என்ற அனைத்தையும் நிராகரித்த ஒருத்தரை தங்களுடைய தலைவராக ஏற்றுக்கொண்ட கட்சி நாங்கள் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகின்றோம் என்று சொல்லுவது இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரோ செய்தி தெரியாதவர்களை வேண்டுமானால் ஏமாற்றலாம். ஆனால் இது போன்ற ஊடக விவாதங்களில் மத நல்லிணக்கத்திற்காக பாடுபடுகின்ற கட்சி என்று சொல்ல முடியாது. இன்றைக்கு அவர்களுடைய முதலமைச்சர் மணிப்பூருடைய முதலமைச்சரே சொல்றாரு, மனிதநேயம் நீங்க தவறா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். ஒருங்கிணைந்த மனித நேயத்தை பத்தி தான் 1965 தீனதயாள் உபாத்யாயா ஒருங்கிணைந்த மனித நேயம்னா என்ன சார்? மனித நேயத்தில் முஸ்லிம்களுக்கு இடம் இருக்கிறதா, பெண்களுக்கு இடம் இருக்கிறதா, கூக்கிக்கு இடம் இருக்கிறதா? மத நல்லிணக்கத்துக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு சார். நாங்க மத நல்லிணக்கத்திற்கு பாடுபட மாட்டேன் என்று ஒப்புக்கொண்டதற்கு பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் அர்ஜுனமூர்த்திக்கு நன்றி. நீங்க தயவு செஞ்சு நல்ல புரிதலோட பேசுங்க. இன்டெகிரல் ஹியூமனிசம் இஸ் சம்திங் வெரி டிஃபரண்ட். நீங்க அத பார்த்து சொன்னது நான் ஏத்துக்கிறேன். நீங்க அரசியல் பேசுவதற்காக இந்த மேடையை பயன்படுத்துவதோட மக்கள் பார்வையில மக்கள் புரிஞ்சுக்க கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு. நீங்க பேசும்போது நான் குறிப்பிடல, உங்களுடைய பாயிண்ட் நான் எடுத்துக்கிறேன். நீங்க சொன்ன கருத்து நான் ஒத்துக்கிறேன். பல்கலைக்கழகத்தை எடுத்து திருப்பி மத நல்லிணக்கத்திற்கு நாங்கள் பாடுபடவில்லை என்று ஒப்புக்கொண்டமைக்கு நன்றி. பேசக்கூடாதுங்கிறதுக்கு தான் நாங்க அதெல்லாம் பேச விரும்பல. இப்ப நம்ம பேச அதான் சார், மத நல்லிணக்கத்துக்கு பாடுபட மாட்டீங்க, மணிப்பூரை தீ வச்சு கொளுத்துவீங்க, பெண்களை நிர்வாணப்படுத்தி இழுத்துட்டு பட்டியல் சமூக இளைஞர்களை கட்டி வச்சு அடிப்பீங்க, பழங்குடியின சிறுவர்களுக்கு என்ன செய்வீங்க சொல்லுங்க. திரௌபதி முர்மு கோயிலுக்குள்ள நுழைந்துட்டு வெளியே வந்தா அவங்களுக்கு தீட்டு கிளப்பீங்க. ஒரு ராஜகுடும்பத்தை சேர்ந்த பெண் கோயிலுக்குள் போயிட்டு வந்தா அவங்க கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுவீங்க. இதுதான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மதம் சார்ந்த சாதி சார்ந்த நிலைப்பாடு.
மதம் இந்திரகுமார், தொடர்பாக எங்களுக்கு எந்த கருத்தும் கிடையாது, நாங்கள் நல்லிணக்கத்தை விரும்பவில்லை என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார். இந்தியாவிலேயே இதை ஒப்புக்கொள்ளக்கூடிய ஒரே கட்சி நல்லிணக்கத்தோட நீங்க உயர்ந்தது மட்டும்தான். மனிதநேயம் சார். ஹியூமனிசம் மச் மோர். சரி, அந்த மனிதநேயம் மணிப்பூருக்கு ஏன் பொருந்தல? புரிதலே சரி, இல்லை. நல்லிணக்கம் இல்லாம மனிதநேயம் இல்ல திரு இந்திரகுமார். அப்ப இந்த ஒரு பாயிண்ட் புரிதலே இல்லை அவருக்கு. புரிதலே எல்லாம் இந்த பேசிக்கிட்டு ஒரு முக்கியமான பாயிண்ட்க்கு வருவோம். ஒன்று வந்து 2024 நடந்து முடிந்த தேர்தல் அப்படின்ற ஒன்று. அடுத்த 2025 தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அரசாங்கத்துக்கும் நிறைய சவால் இருக்கு. எதிர்க்கட்சிகளுடைய செயல்பாடு வேகம் பிடிக்கும். அரசியல் நகர்வுகள், மிக முக்கியத்துவமான நகர்வுகள் நிறைய நடக்கும். அரசாங்கம் தான் செய்து காட்ட வேண்டிய திட்டங்கள், செயல்பாடுகள் எல்லாத்தையுமே அந்த தேர்தலுக்கு முந்தைய ஆண்டு அப்படின்ற அடிப்படையில் முழு வீச்சில் அவங்க செய்தாகணும். எதிர்க்கட்சி தன்னுடைய மொத்த பலத்தையும் திரட்டி அவங்களுடைய வலிமையை காட்டக்கூடிய ஆண்டாக இந்த ஆண்டு இருக்கும். ஏன்னா நிறைய ஹெக்டிக்கான பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டி 2025 நம்ம அதிகமாக எதிர்பார்க்கலாம். ஒரு சர்ச்சைகள், ஒரு பிரச்சனை வந்தால் அதை பெரிதாக அந்த பிரச்சனையை மக்களிடம் எடுத்து செல்வது அப்படின்னு மிகப்பெரிய தருணங்கள்லாம் 2025க்கு இருக்கு. திரு கணேஷ் பேசும்போது ஒரு பாயிண்ட் சொன்னார், செங்கோன்மைக்கான ஒரு ஆட்சியை அமைப்போம், அதாவது ஆட்சி மாற்றத்துக்கான வலுவான அடித்தளத்தை அமைப்போம், அதை நோக்கி எங்க பயணம் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. கேசிபி இன்னொரு பாயிண்ட் சொல்றார், எதிர்க்கட்சி வலிமை பெறணும், ஆளுங்கட்சி தன்னுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றணும், சட்டம் ஒழுங்கு சார்ந்த சில கன்சர்ன்ஸை அவர் சொல்றார். இல்ல, இதுல முதல்ல இந்த கூட்டணி 2025 நோக்கி நகரும் பொழுது இதுல பெரிதும் எதிர்பார்க்கப்படுவது எதிர்க்கட்சிகளுடைய கூட்டணி அப்படின்றது தான். அப்துல் ரஹ்மானுடைய பழைய கவிதை ஒன்று, அது எழுதப்பட்ட காலம் 20 ஆண்டுகளுக்கு மேல இருக்கும். சூரியன் கூட்டணியை எதிர்க்க எலியும் தவளையும் ஒன்றாக சேர்ந்து கயிற்றால் கட்டி கொண்டன, இப்போது இரண்டும் பருந்திடம் அகப்பட்டு கொண்டன, உன்னாலே நான் கெட்டேன் என்று ஒன்றை ஒன்று பார்த்து ஒப்பாரி வைக்க தொடங்கிவிட்டன அப்படின்னு அப்துல் ரஹ்மான் அப்போது இருந்த ஒரு கூட்டணி குறித்து ஒரு கவிதை ஒன்றை எழுதியிருந்தார். அந்த கவிதை இன்றைக்கும் கூட பொருத்தமாகத்தான் இருக்கிறது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த ஆண்டு அதிமுகவுக்கு ஒரு திடீர் மாற்றத்தை கொடுத்தது. அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறோம் அப்படின்ற ஒரு முக்கியமான முடிவு. ஆனால் அப்படி வெளியேறியதற்கு பிறகு அந்த பாரதிய ஜனதா கட்சியை எதிர்த்து பேசி போட்டியிட்டு இருக்க வேண்டிய நாடாளுமன்ற தேர்தலில் எந்த வகையில் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் மோடியை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள் அப்படின்றத நம்ம பார்த்தோம். மோடியை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசுவதற்கு துணிவில்லாத வகையில் தான் அவர்களுடைய பிரச்சாரம் இருந்தது. இப்போ நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து சட்டமன்றம் வந்ததற்கு பிறகு மோடி தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவை அகற்றி வச்சிடறாங்க. இன்றைக்கு நாடு முழுக்க மாநிலங்களுடைய அதிகாரம் ஒடுக்கப்பட்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையில அந்த அதிகாரத்தை பெறுவதற்கான போராட்டம்ன்றது தான் இந்தியா முழுக்க எல்லா மாநிலங்களிலையும் முக்கியத்துவம் பெற்று இருக்கிறது. அந்த எந்த கோணத்தையும் பேச மாட்டேன் என்று தவிர்க்கின்ற ஒரு கட்சி தமிழ்நாட்டின் நலனுக்காக பேசுகிறதா அப்படின்றதா என்னுடைய கேள்வி. அடுத்து பல்வேறு எதிர்க்கட்சிகள் இப்போது பேச தொடங்கி இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவது, இந்த பேசுவதை மக்களும் கேட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள். மக்கள் அரசாங்கத்தின் குரலையும் பார்க்கிறார்கள், எதிர்க்கட்சிகளுடைய குரலையும் தொடங்கி இருக்காங்கல்ல. எதிர்க்கட்சிகள் எப்பவுமே பேசுவாங்க. தேர்தலுக்கு முந்தைய ஆண்டுல அரசாங்கமும் வேகமாக தன்னுடைய சாதனைகளை செய்யணும்னு நினைக்கும், விடுபட்டதை செய்யணும்னு நினைக்கும், வேகமாக தங்கள் சாதனைகளை சொல்லுவாங்க. எதிர்க்கட்சிகளும் அரசின் தோல்வி தவறுகளை வலிமையாக சுட்டிக்காட்ட தொடங்குவாங்க. முதல் 2 ஆண்டு 3 ஆண்டு இருக்கிறது மாதிரியான ஒன்று கடைசி ஆண்டுல இருக்காது அரசியல் களம். உண்மை, கடைசி ஆண்டு என்பது மிக பரபரப்பாகவும் அரசின் மீதான எதிர்வினைகள் தீவிரப்படுத்தப்படுவதாகவும் இருக்கணும் அப்படின்றது தான் எல்லா அரசுகள்லையும் நம்ம பார்க்கிறோம். ஆனா இப்போது இருக்கக்கூடிய எதிர்க்கட்சிகள் ஆக்கப்பூர்வமான பணிகளை முன்னெடுத்திருக்கின்றனவா? 2021 தேர்தலுக்கு முன்னாடி திமுக எந்த நிலையில் இருந்தது, 2026 தேர்தலுக்கு முன்னால அதிமுக எந்த நிலையில் இருக்கிறது, இந்த ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்தாலே தெரியும் எது உண்மையிலேயே எதிர்க்கட்சியாக தீவிரமாக செயல்பட்டது அப்படின்னு. அதிமுகவிடம் இப்போதும் வைக்கக்கூடிய ஒரே கோரிக்கை, அதிமுக தமிழ்நாட்டில் தாங்கள்தான் முதன்மையான எதிர்க்கட்சி என்பதை அவ்வப்போது மறந்து விடுகிறது. இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா, அதிமுகவின் கோட்டையில் தங்களுடைய வேட்டை வைத்து எப்படியாவது தங்களுக்கான வாக்குகளை திரட்ட வேண்டும் என்கின்ற ஒரு பயங்கரமான பிரயத்தனத்தோடு பல்வேறு கட்சிகள் இறங்கி இருக்கின்றன. நாம் தமிழர் கட்சியினுடைய ஓட் பேங்க் என்ன, விஜயனுடைய ஓட் பேங்க் என்ன,
பாஜகவினுடைய ஓட் பேங்க் என்ன, பாமகவினுடைய ஓட் பேங்க் என்ன, அதிமுகவினுடைய ஓட் பேங்க் என்ன? எல்லாருடைய ஓட் பேங்க்கும் ஆன்டி டிஎம்கே தான். காங்கிரஸ் 1967 ஆட்சியிலிருந்து வெளியேறியதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய அரசியல் முழுக்க முழுக்க திமுக எதிர்ப்பு அப்படின்ற இடத்திலிருந்து தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த இடத்தில் அதிமுக கன்சாலிடேட் ஃபோர்ஸா இவ்வளவு நாள் இருந்திருக்கிறது அப்படின்றது இன்றைக்கு என்னவா இருக்கு அப்படின்றதான் கேள்வி. இன்றைக்கு விஜய் வந்து ஒரு அறிக்கை கொடுத்தாலே எல்லா ஊடகத்தினுடைய கவனமும் அந்த பக்கம் திரும்புகிறது, பெரிய அளவுக்கான பார்வை அந்த பக்கம் கிடைக்கிறது அப்படின்றது அதிமுகவிற்குள் ஒரு பெரிய அச்சுறுத்தலையும் புகைச்சலையும் ஏற்படுத்தி இருக்கிறது. நாம் தமிழர் கட்சி நேற்று விஜய் மனு கொடுத்தாருன்றதுக்காக இன்றைக்கு வேக வேகமாக ஓடி வந்து ஆர்ப்பாட்டத்தை அறிவிக்கிறார். எப்படியாவது லைம்லைட்ல வச்சுக்கணுன்றதுக்காக பாமகவில் அப்பாவும் மகனுமே அடிச்சுக்கிறாங்க. கேட்டா நாங்க 30 தீர்மானம்ன்றாங்க, அதுல ஒரு தீர்மானத்தை கூட விளக்க மாட்டாங்க. அந்த ஒரு கட்டம் மட்டும்தான் அவங்களும் பேசுறாங்க. அதற்கு பிறகு நாங்க 30 தீர்மானம்னு அந்த 30 தீர்மானத்தை விளக்கி ஒரு நிமிஷம் அர்ஜுனமூர்த்தி குறிப்பிட்டாரு சார். இந்த தேர்தல் அப்படின்ற ஒன்றுல இந்த வருஷம் வந்து திமுக கூட்டணிக்கு வலிமையான தங்களுடைய கூட்டணியை தக்க வைத்துக் கொள்வது ஒரு சவால், எதிர்த்தரப்புக்கு வலிமையான ஒரு கூட்டணியை அதிமுகவுக்கு அவங்க தலைமையில உருவாக்குறது ஒரு சவால், தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு இருக்கிற ஓட்டை தக்க வைத்துக் கொள்வது அல்லது அதிலிருந்து வளர்றது அவங்க முன்னாடி இருக்கிற சேலஞ்ச். சார் ஜென்ரலாகவே தமிழ்நாடோட ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக பார்த்தீங்கன்னாவே 5 வருஷத்துக்கு ஒரு மாற்று அரசை அமைக்கிறது தான் மக்களோட குணமாகவே இருக்கும். போன முறை வேணால் ஒரு ஃப்ளிப் சைடில் ஒரே கண்டினியூ பண்ணாங்க. இந்த முறை என்ன பிரச்சனை வரும்னு என்னோட எதிர்பார்ப்பு இருக்குன்னா, கூட்டணி சாலிடாகவே இருக்கட்டும், ஆளுங்கட்சியோட கூட்டணி சாலிடாகவே இருந்தால் கூட இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து இந்த தடவை நிறையாவே முன்னெடுக்கப்படும். ஏன்னா ரொம்ப சீரியஸ் ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் இருக்குது. ஏன்னா இப்போ 40% யூத் இருக்க ஒரு பூமியில் யூத்தோட சஃபரிங் வந்து ஜாஸ்தியாக என்ன ஆகும், அவங்களோட பாதுகாப்பு இன்மை, அவங்களுக்கு வந்து நிறைய வந்து அரசாங்கம் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக நடத்தணும். அது இல்லாமல் கிட்டத்தட்ட நான் எப்படி மணிப்பூர்ல பிஜேபி நடத்தின மாதிரியா? என்ன பேச விட சொல்லுங்க சார். இல்ல மணிப்பூர்ல பிஜேபி நடத்தின மாதிரியான்றது என்ன பேச நீங்க பேசும்போது இது நல்லாவே ஒரு நிமிஷம் மணிப்பூர்ல பிஜேபி கட்டுக்கோப்பா நடத்துச்சே அந்த மாதிரி நான் கேக்குறேன். ஒரு உதாரணம் ஒரு மனுஷனா எதுக்கு சார் இருக்கீங்க? கொஞ்சம் எங்களை பேச விடுங்க சார். நீங்க மனுஷனா இருந்தா மணிப்பூர்ல நாங்க எதுக்கு இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம்? நீங்க பேசும்போது நாங்க தலையிட்டோமா? மன்னிப்பு கேக்குறாரு. தம்பி உங்க வயசுக்கு நான் உங்களோட சண்டை போட்டா நல்லா இருக்காது தம்பி. நீங்க ஒரு கருத்து சொல்லலாம் சார். இல்ல தம்பி என்னால பேச முடியாது. நீங்க திமுக வந்திருக்கோம். நல்ல கேள்வி ஒண்ணுதான். மணிப்பூர்ல கட்டுக்கோப்பா ஆட்சி நடத்துறீங்களே அந்த மாதிரியான்னு நான் கேக்குறேன். ஆமா இல்லன்னு சொன்னீங்கன்னா நகர்ந்துடலாம்ல. பைரன் சிங் மன்னிப்பு கேட்ட மாதிரி அர்ஜுனமூர்த்தி மன்னிப்பு கேட்டாருன்னா நான் விட்டுற போறேன். சார் இந்திரா சார் ப்ளீஸ் கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்க. நீங்க உங்க கருத்தை போது நாங்க பொறுமையா காது கொடுத்து கேட்கிறோம்ல. எங்க வயசுக்காச்சும் கொஞ்சம் மரியாதை கொடுங்க தம்பி. எங்க வயசு கொஞ்சம் மரியாதை கொடுங்க தம்பி. உங்க வயசுக்கு நாங்க அனுபவசாலிங்க தம்பி. நீங்க அந்த ஆங்கில நீங்க மனசு வச்சுக்கோங்க. ஏன்னா பொறுப்பு இல்லாம நீங்க இந்த மாதிரி குறுக்கால பேசலாம். ஒரு நிமிஷம் சார். இந்திரகுமார் ஒரு நிமிஷம் மாற்றமே இல்லாம விரிவா பேசிக்கங்க. திரு அர்ஜுனமூர்த்தி நீங்க உங்க பாயிண்ட்ஸ் தொடருங்க சார். இப்போ நம்ம இப்போ வந்து வர எலெக்ஷன் எப்படி இருக்கும்னா சார், ரொம்ப சீரியஸாக காம்பினேஷன் ஃபேக்டர்ஸு, இந்த கூட்டணி அமைக்கிறது இதில்னா நிறைய இடர்பாடுகள் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும். என்ன காரணம்னா 5 பேர் போட்டி வர்றாங்கன்னு வச்சுங்களேன். 5 விதமான கட்சிகளோட போட்டி இருக்க போகுதுன்னா நிச்சயம் எங்கள் மாநில தலைவர் கூட அதை பற்றி நிறைய பேசியிருக்கார். அதில் டெஃபினட்டாக ஒரு மாதிரி ஒரு அன்சர்டனிட்டி கிரியேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருந்தால் கூட மக்கள் மனசில் ஒரு பலவீனப்பட்ட ஒரு அரசாங்கத்தை பார்க்கும்போது ஒரு பலசாலியான ஒரு விஷயத்தை அவங்க தேர்ந்தெடுக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பா போயிடும். ஏன்னா எந்த ஒரு பலவீனத்துக்கு பாகுபலி படம் மாதிரி ஒரு பலவீனத்துக்கு முன்னால பலம் வந்து சிறப்பு பண்றோம். அந்த பலம் முழு பலமா இல்லைன்னா கூட என்ன பிரச்சனை ஆயிரும்னா பலசாலியா தேடி மக்கள் போயிடுவாங்க. அதனால இந்த அரசாங்கம் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஏகப்பட்ட இடர்பாடுகளை பொறுப்புணர்ந்து இந்த நிர்வாகத்திறன் அறிஞ்சு ஒழுங்கான செயல்பாடு இல்லாத பட்சத்தில் 26ஓட எலெக்ஷன் வந்து மிகப்பெரிய வித்தியாசமான எலெக்ஷனாக மட்டும் இருக்க போகிறதில்ல. தமிழ்நாட்டில் கண்டிப்பாக மக்களோட மாற்று சிந்தனை என்னங்கிறதையும் வெளிப்படுத்தக்கூடிய அரசாங்கமே அமைஞ்சு போயிடும். கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன், நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு கொஞ்சம். அதாவது இப்போ ரொம்ப ஆண்டுகளாக வந்து மாற்றான ஒரு அரசியல் அமைப்பு வேணுங்கிறது நிறைய பேரோட சிந்தனையாக இருக்குது.
இப்போ இருக்க இளைஞர்கள் வந்து 40% இளைஞர்களுக்கு திராவிட கொள்கைகளோ திராவிடத்தை சார்ந்த விஷயங்களோ ரொம்ப பெரிய விஷயங்களை பாதிக்கலை, மனசில் பாதிக்கல இல்லைன்றீங்க. அவ்வளோ தாக்கம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட ஸ்பேஸே ரொம்ப லிமிட்டட். இப்போ கொள்கை ரீதியான மனோபாவத்தை வச்சுக்கக்கூடிய இளைஞர்களோட மனோபாவமே எங்கே இருக்குன்னா படிப்புலே அதிக ப்ரெஷர் ஆயிடுது. 18 வயசு வரைக்கும் படிப்புலே அதிக எந்த கொள்கையிலும் ஈடுபாடு இல்லாமல் இருக்கணும்ல. இல்லை, அதனால தான் சொல்கிறேன், எந்த கொள்கையில் ஈடுபாடு இல்லைன்னா தன்னோட வளர்ச்சி மேலே அவங்களுக்கு ரொம்ப ஆர்வமும் ஆற்றலும் இருக்கும். தன்னை எப்படி முன்னெடுத்துக்கிறது, தன் வாழ்க்கையை எப்படி சிறப்பிக்கக்கூடிய எந்த அப்ரோச்சுமே அவங்கள அட்ராக்ட் பண்ணிடும். இப்போ தொடர்ந்து என்னதுன்னா உலகம் வந்து எல்லா பொலிட்டிக்கல் பார்ட்டிக்குமே இளைஞர்களை ஈர்க்கிறது ஒரு சேலஞ்ச். இளைஞர்களை ஈர்க்கிறது மட்டும் இல்லை, அவங்கள வாக்களிக்கிறது தான் பெரிய சேலஞ்ச். ஈர்த்துடலாம். இப்போ விஜய் மாதிரி நடிகர்கள் வந்து பாப்புலாரிட்டியை வச்சு ஈர்த்தலாம். ஆனால் அவங்க கன்சால்டேட் ஆகி அது ஓட்டாக மாறுமாங்கிறது பெரிய கொஸ்டின். அதனால தான் எங்களோட அப்ரோச் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மாநில தலைவராக இருந்தாலும் எங்கள் கட்சியாக இருந்தாலும் எங்கள் மோதியோட அமைப்பாக இருந்தாலும் எங்களை தொடர்ந்து நீங்கள் கண்காணிச்சுக்கிட்டே நீங்கள் வந்தீங்கன்னா அரசியல் பார்வையில் நீங்கள் எங்களை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நாங்கள் தொடர்ந்து இளைஞர்களோட நலனில் ரொம்ப சிறப்பாக செயல்படுறது மட்டும் இல்லாமல் இந்த 50% பெண்கள் வாக்கு வங்கி இருக்குது பார்த்தீங்களா, அவங்கள சந்தோஷப்படுத்துறதுக்கும் அவங்கள திருப்திப்படுத்துறதுக்கும் அவங்களோட பாதுகாப்புக்கானுங்கிற விஷயங்களை நிறைய தொடர் செயல்களாக நாங்கள் செய்கிறதுனால என்ன ஆகும்னா இந்த தடவை நாங்கள் எம்ஜிஆரை ஒப்பிட்டு பேசும்போது கூட எல்லாரும் கூக்குரல் இட்டாங்க. எதுக்கு எம்ஜிஆரை ஒப்பிடக்கூடிய சூழ்நிலை மோடி அவர்களோட வந்துருச்சுன்னா இன்னைக்கு பெண்கள் நலன் சார்ந்து ஒரு தலைமை பொறுப்பில் ஒரு வசீகரமான ஒரு தலைவராக இன்னைக்கு இருக்கிறது மோதிங்கிறதுனால பெண்கள் வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் இருக்க பெண் வாக்காளர்கள் வந்து பெரும்பகுதி எங்க கட்சியை நோக்கி வரதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்கு. இதுவரையிலும் வரலையே சார். ஏற்கனவே எங்களோட வாக்கு வங்கி நல்லதானே சார், இன்கிரிமெண்டல் growth தானே சார். ஒரு தேசிய 2014 தமிழ்நாடு வந்து அவரை நிராகரிச்ச காலத்திலேயே 2 MP கிடைச்சாங்க இதே ஓட் பெர்சன்டேஜுக்கு சார். இப்போ அது வந்து மாறல. அடுத்த சுற்றுல கேட்கிறேன் திரு கனகராஜ், திரு அர்ஜுனமூர்த்தி சொல்ற ஒரு பாயிண்ட்ல இருந்தே தொடங்கணும்னா, ஒன்று நிர்வாக ரீதியாக அரசாங்கத்துக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் அப்படின்ற ஒன்றை அட்ரஸ் பண்ணணும். அப்படி பண்ண தவறினால் அரசியல் மூவ் சரியா இல்லைன்னா திமுக அதிமுக ஆட்சி அப்படின்றது மாதிரி இல்லை, வேற சித்தாந்தம், அதாவது ஹிந்துத்துவ மனப்பான்மை கொண்ட ஒரு வலதுசாரி சித்தாந்தம் கொண்ட அரசாங்கமே தமிழ்நாட்டில் அமையும் சொல்றாரு. அதான சொல்ல வரீங்க? அதான் சொன்னீங்க. அதாவது சரி, அதாவது நீங்க சொல்லாத மாற்று அரசியலுக்கு மாற்று சிந்தனைனா எதை சொல்றீங்க? மாற்று சிந்தனை வந்து அது இந்துத்துவமான இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஒருங்கிணைப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் ஹியூமனிசம், எங்களை வந்து ஒருங்கிணைந்த மனிதநேயமா ஆயிரும். அதெல்லாம் யாருக்கு மனிதநேயம் இல்ல, உங்களுக்கு மட்டுமா மனிதநேயம் இருக்கு? மனிதநேயங்கிறது பெரும்பகுதி சார்ந்தவர்களோட மனிதநேயத்துக்கு உட்பட்டதா மாறிடும் சொல்ல வரேன். சரி, அது ஒரு பெரிய சப்ஜெக்ட். சார் வந்து இன்டெக்ரல் ஹியூமனிசம், ஒருங்கிணைந்த மனிதநேயம் சொன்னார். அப்போவே சியாமா பிரசாத் முகர்ஜி சொன்னாருன்னு சொன்னார். கரெக்டு. 80 நீங்கள் பாஜக ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னீங்க? காந்தியன் சோசலிசம். நீங்கள் காந்தியவும் நீங்கள் ஏற்றுக்கொண்டதில்லை, சோசலிசத்தையும் ஏற்றுக்கொண்டதில்லை. எனவே உங்களுக்கு எது மார்க்கெட்டிங்க்கு ஈஸியாக இருக்கோ அதைத்தான் சொல்லுவாங்க. இது 1965 சொன்னது சார். அதைத்தான் நான் சொல்கிறேன். நீங்கள் 65 சொன்னதை பாஜகவே 80 அதை கைவிட்டுச்சு. அது எப்போ பார்க்கணுன்னா மார்க்கெட்டிங்க்கு எது சரியாக இருக்கும்னு பார்க்குமே தவிர மக்களுக்கு எது சரியில்லாம் பார்க்காது. இப்போ உதாரணமாக எங்கள் மாநில தலைவர்னு சார் சொன்னார். அவர் எதை வேணாலும் ஒரு திடுக்கிடத்தக்க முறையில் தமிழ்நாட்டு மக்களிடம் பதட்டம் ஏற்படுறது மாதிரி எதையாவது சொல்லுவார். மைக்கேல்பட்டியில் மதமாற்றம் செய்ய முயற்சித்ததால் தான் அந்த பெண் தற்கொலை செய்து கொண்டாள் அப்படின்னு ஒரே தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட பேச்சு. அது ஆயிடுச்சு, இதாயிடுச்சு. தேசிய குழந்தைகள் நல கமிஷன்ல இருந்து அவங்க எல்லாம் ஒண்ணு இங்க வந்துட்டாங்க. சிபிஐ விசாரணை, சுமோட்டோ வழக்கு, இன்னைக்கு காங்கேயத்துல சில இதெல்லாம் இருக்கே. இல்ல வார அதாவது தமிழ்நாட்டில் அப்படி ஒரு பதட்டத்தை ஏற்படுத்தின ஒரு விஷயத்துல ஒரு மாநில தலைவர் கொஞ்சம் நிதானமா இருந்திருக்கலாமா? நீதிமன்றமே நிதானமா இருந்திருக்கலாமா? போலீஸை கேட்கல, தமிழ்நாடு கவர்மெண்ட்டை கொடுக்கல, இப்படி சிபிஐ என்ன சொல்லிச்சு? அதுக்கு சம்மந்தமே இல்லைன்னு சொல்லிடுச்சு. என்னைக்காவது ஒரு வருத்தம் தெரிவிச்சிருப்பாரா? நான் ஒரு பதட்டத்தில் சொன்னேன்னா சரி. இன்னைக்கு என்ஐசி ஒன்று சொல்லியிருக்கு. ஆமாம், பட் அதில் பிரச்சனை இருக்குது. நீங்கள் எங்கள் ஸ்டேட்மெண்ட் கூட வச்சிரு. போக்சோவில் இந்த ஜூலை மாதத்துக்கும் இப்போவுக்கும் இடையில் வேறு
கேஸே பதிவாகலையா இந்தியா முழுவதும்? அப்போ அந்த கேஸு பதிவாச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக பிஎன்எஸ்ல இருந்து ஐபிசிலேருந்து பிஎன்எஸ்எஸ்க்கும் மாறின பிறகு அதில் ஒரு சிக்கல் இருக்குன்னா இந்தியாவில் எந்த போக்சோ வழக்கு பதிவு பண்ணியிருந்தாலும் அது வெளிப்படையாக வந்திருக்கணுமா இல்லையா? அது எப்படி இது மட்டும் வருது? இதை வச்சுக்கிட்டு இவர் என்னெல்லாம் பேசினாரு? எனவே அவருக்கு எந்த ரெஸ்பான்சிபிலிட்டியும் கிடையாது. வெளிப்பட்டுட்டா பேசுதான் நீங்க வேணும், வெளிப்படலைன்னா ஓகே, வெளிப்பட்டுருச்சு இல்ல, அதான் வெளிப்பட்டுச்சு. வெளிப்பட்டதுக்கு வெளிப்பட்டுட்டு அதை பத்தி பேசலாம். இல்ல 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 அரசியல்வாதி அதை தவிர்க்க முடியாது. இல்ல தவிர்க்க முடியாது. ஆனா யாரை குறை சொன்னாருங்கிறது ரொம்ப முக்கியம். நீங்க நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர் அது என்ன சொல்லுதுன்னா ஆமா எங்க சைடுல பிரச்சனை இருந்ததுன்னு சொன்னது. ஆனா இவர் என்ன ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணாரு? சாட்டையால் அடிச்சாரு, அங்கே குதிச்சாரு, இங்கே குதிச்சாரு, அது ஒரே கலவரமாக்கிட்டாரு. எனவே நான் என்ன சொல்றேன்னா உங்க தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இப்படி பேசும்போது அது ரொம்ப ரசிக்கத்தக்கதா இருக்கும். இப்போ நீங்கள் கூட சொன்னீங்க, எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மகளிருக்கு பாதுகாப்பான காலமாக நாங்கள் மாற்ற போகிறோம். ரொம்ப சந்தோஷம் சார். அப்படி மட்டும் பிஜேபி மாறிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்தியாவில் அதாவது பிரிஜ்பூஷன் சரண் சிங் மேலே ரொம்ப பாப்புலராக இருந்த இந்தியாவினுடைய பெயரை உலக அரங்கில் கொண்டு வந்த இவங்க சொன்னால் கூட அவருக்கு சீட்டை மறுத்துட்டு அவரோட பையனுக்கு சீட்டு கொடுப்பீங்க. ஆனால் அவர் மேலே நடவடிக்கை எடுக்க மாட்டீங்க. குல்தீப் செங்கார்னு ஒரு எம்எல்ஏ வேலை கேட்டு வந்த பெண்ணை பாலியல் வன்கொடுமை செய்து அதுக்கு நியாயம் கேட்க போன அப்பாவை ஸ்டேஷன்ல வச்சு கொலை பண்ணிட்டு அதை கேட்க ரெண்டு பக்கமும் இது மாதிரி பேசலாம் சார். இல்ல சொல்றேன், வில்லு பாட்டை நிறுத்திடுவோம் சார். இல்ல ஏன்னா உங்களோட அனுபவத்திலையும் என் அனுபவத்திலையும் மக்களுக்கு தேவைப்பட்டதை பேசுவோம். இது பாஸ்ட் சார், வில்லு பாட்டு இருக்கும் சார். நானும் உங்க சைடுல நிறைய குறை சொல்லுவேன், நீங்களும் எங்களை குறை சொல்லுங்க. இந்த இப்ப நம்மளோட வில்லு பாட்டு அதை நினைக்கிறேன் சார். லாஜிக் மட்டும் வச்சுக்கோங்க சார். இன்னைக்கு மகளிரோட பிரச்சனை ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். நம்ம 51% தமிழ்நாட்டில் மகளிர் இருக்காங்க சார். இந்த 51% இருக்க மகளிருக்கு நம்ம என்ன இருந்தாலும் ஒரு பாதுகாப்பு கொண்டுறோம். கல்வியில் 1 கோடி ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க சார். அந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ங்கிறது கிட்டத்தட்ட 18% 20% மக்கள் தொகையில் வந்துடுது சார். அந்த 1 கோடி ஸ்டூடெண்ட்ல 50% மகளிராக இருக்கிற பட்சத்தில், ஏன்னா பெண்கள் படிக்கிறதுக்கு நம்ம ரொம்ப விருப்பப்பட்டு அனுப்ப ஆரம்பிச்சிட்டோம். அதில் 40% பெண்கள் இருந்தால் கூட பெண்களுக்கு நம்ம என்ன பிரச்சனையா இருக்குன்னா சார், பெண்களை பிஜேபி ரூல்டு ஸ்டேட்ல பிஜேபி கவர்மெண்ட்ஸ் தொடர்ச்சியா குஜராத்ல 25 வருஷமா பிஜேபி கவர்மெண்ட், அங்க பெண்கள் போய் காலேஜ்ல படிக்கிறதை விட தமிழ்நாட்டில் தான் அதிகம் படிக்கிறாங்க, இந்தியாலே அதிகம் படிக்கிறாங்க. நல்ல இனிஷியேட்டிவ் யாரால வந்தது? நம்ம மாநிலம் தானே சார். இதுல இனிஷியேட்டிவ் யாரால வந்தது சார்? இதுல இல்ல அது நம்ம மரபணு சம்பந்தப்பட்ட சார். மரபணுனா 40 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவு பேர் படிச்சிருக்காங்க. நம்ம தொடர்ந்து இலக்கிய இலக்கணங்கள்ல ரொம்ப சிறப்பான ஆளு. தொல்காப்பியத்தை நம்ம இன்னைக்கு பாராட்டுறோமே. அறிவு, படிப்பு, சித்தாந்தம் நம்ம மரபணுல தமிழ் இதெல்லாம் கதை சார். கதை இல்ல சார். ஒரு நிமிஷம் சார். இவ்வளவு இல்ல அப்படினா நான் இன்னொரு கேக்குறேன். கரெக்ட். ஹிந்தில கரெக்ட் சார். ஒரு செகண்ட். இவ்வளவு இலக்கியங்களும் புறநானூறு இலக்கியம் இருக்கு, எல்லாம் இருந்தது. ஏன் தாத்தாவுக்கு ஏன் படிப்பு இல்ல சார்? ஏன் தாத்தா பாட்டி அவங்களுக்கு முன்னோடி இதானவங்களுக்கு அது பிரிட்டிஷ் ஆட்சியில போனோம் சார். அவங்க படிப்பு மறுக்கல. இல்ல சார். பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க? இல்ல சார். பிரிட்டிஷ் எப்போ வந்தாங்க? பிரிட்டிஷ் வர்றதுக்கு முன்னாடி பிரிட்டிஷ் தான் எல்லாருக்கும் கல்வியை கொடுத்திருக்கான். மெக்காலே தான் யுனிவர்சல் எஜுகேஷன் கொடுத்திருக்கான். மாடர்ன் எஜுகேஷன், குருகுல கல்வி எல்லாம் இருந்திருக்கு சார் நம்ம நாட்டுல. கல்வின்றது எவ்வளவு பேர் கொடுத்தீங்க? இந்தியா சுதந்திரம் பெற்ற போது எவ்வளவு பேர் கல்வி இருந்தது? பழம்பெருமையை பேசுறதுல என்ன இருக்கு? சரி, அதை 8% தான லிட்டரசி ரேட். பழம்பெருமை நீங்களே சொல்லிட்டீங்கல்ல. இப்போ நம்ம இன்னைக்கு இருக்க தேதிக்கு இன்னைக்கு வரும், இந்த காலத்துக்கு வரும். கற்காலத்துல நீங்க அவர் பேச்ச சார் அவர் பேசி இல்ல சார். 1 கோடி பேர் இன்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கோம்ல. அதில் இன்னைக்கு கல்வியை இத்தனை கிட்டத்தட்ட எத்தனை ஆயிரம் காலேஜ் இருக்குல்ல நம்ம ஸ்டேட்டில். எவ்வளோ ஆர்ட்ஸ் காலேஜ் இருக்குது, எவ்வளோ இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, எவ்வளோ எல்லாமே இருக்குது. மெடிக்கல் காலேஜில் இந்த எல்லாமே இருக்குல்ல. அண்ணா யூனிவர்சிட்டி ஒரு ஸ்பெராடிக் இன்சிடென்ட். அதை பேசவே இல்லை. நான் அதை பேசவே விரும்பலை. நீங்கள் பேசவே விரும்பலை. ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது ஒரு பெண்ணோட பாதிப்பான விஷயத்தை திருப்பி திருப்பி பேசி இல்லை. உங்கள் கட்சி பேசுது, உங்கள் கட்சி பேசுது, டெல்லியிலிருந்து NCW அனுப்புறாங்க. நான் பேசலை சார். சார் ஒரு போராட்டம், நான் அதை பற்றி ரொம்ப சவுக்கால அடிச்சிட்ட பிறகு இப்ப மதுரையில இருந்து நடைபயணம்ன்றாங்க. இப்ப பாயிண்ட் நீங்க அந்த சம்பவம் வருந்தத்துக்கும் கண்டனத்துக்கும் உரிய ஒன்று. குற்றவாளி கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. அதை பொறுத்த வரைக்கும் இல்ல, இதனால தமிழ்நாட்டுல பெண்களுக்கு, கல்லூரி செல்லும் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்ல அப்படின்னு ஒரு பிக்சரை தர விரும்புறீங்களா?
கல்லூரி செல்லும் பெண்களை நான் அதான் சொல்ல வந்து நீங்கள் அதுக்குள்ளே குறுக்கிட்டீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, பெண்களை வளர்க்கும் போது நானே ஒரு பெண்ணுக்கு தகப்பனாக இருக்கும்போது நாங்கள் பெண்கள் வளர்க்கும்போது ஒரு பாதுகாப்பு உணர்வோடு தான் வளர்த்துறோம். இப்போ முக்கியமான காலகட்டம் எதில் இருக்கோம்னா, ஆண் குழந்தைகளை வளர்க்கும் போது இன்னும் பொறுப்பாக வளர்க்கணுங்கிறது தான் இப்போ பிரச்சனை. அது கட்டாயம். ஒவ்வொரு தந்தையும் தாயும் மகனுக்கு அறிவுரை சொல்லட்டும். வந்து ஆண் குழந்தையை வளர்க்கறதுல இனிமே சிரத்தை காமிக்கணும் இந்த காலகட்டத்தில். கண்டிப்பா அதுதான் முக்கியம். அது எல்லா பெற்றோருக்கும் இருக்கிற கடமை. வரும்போது நீங்க கரெக்ட் சார். நான் வில்லுப்பாட்டெல்லாம் பாடல, நம்முடைய குழந்தைகள் பாடுற பாட்டை பேச. ஆசிஃபான்னு ஒரு குழந்தை கோயிலுக்குள்ளே வச்சு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டால் அந்த குற்றவாளியை விடுதலை செய்யணும்னு ஊர்வலம் போகிறது பெண்களுக்கு பாதுகாப்பாங்கிறது என்னுடைய கேள்வி. நீங்கள் வந்து பில்கிஸ் பானு எல்லாமே நீதிமன்றத்துக்கு உட்பட்ட விஷயம். அதுதான் சொல்றேன். இல்ல நீதிமன்றம் இல்ல நான் சொல்றேன் அதுல குற்றவாளிகள் பேசுறத இன்னைக்கு இருக்க இளைய சமுதாயத்துக்கு நீங்க 65 பேசுனீங்க, நான் 2 வருஷத்துக்கு சார் 65 நான் ஹியூமனிசத்தை சொன்னேன் சார், வேற ஒண்ணுமே சொல்லல. எங்களோட சித்தாந்தத்தை மட்டும் தான் சொன்னேன், வேற எதுவும் சொல்லல. அந்த நீங்க சொன்ன ஹியூமனிசம் 11 பேர் குற்றவாளிகள் ப்ரீமெச்சூரா ரிலீஸ் பண்ணிட்டு ஜெய் ஸ்ரீராம் போட்டு வரவேற்றது இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு ஹியூமனிசம் இல்ல சார். அது வந்து ராமரை பாடுறதும் இல்ல சார். உச்ச நீதிமன்றம் தலையிட்ட பிறகுதான் சார் திரும்ப உள்ள போனாங்க. சரி விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. அப்புறம் நீங்க இன்னொன்னு தமிழ்நாட்டுக்கு வருவோம் சார். இளைஞர்களுக்கு சார், இளைஞர்களுக்கு எத்தனை பேருக்கு சார் வேலை கொடுத்துருங்க? நீங்க 2 கோடிக்கெல்லாம் கொடுக்க வேண்டாம் சார். லாஸ்ட் இயர் பெர்மனன்ட் ஜாப்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல 10 லட்சம் வேலை வாய்ப்புகள் நிரப்பப்படாமல். இதுக்கு சரியான பதில் சொல்ல விரும்புறேன். இல்ல சொல்லுங்க நீங்க சொல்ற வரைக்கும் நான் கேட்கிறேன். இல்ல நான் ஒவ்வொன்றா சொல்லிடுறேன். அந்த ஒரு கேள்விக்கு முதல் பதில் சொல்லிடுறேன். ஏன்னா ரொம்ப அடிக்கிட்டீங்கன்னா நான் ஃபாலோ பண்ண முடியாது உங்களை. ஆனா நீங்க அடுக்குனதெல்லாம் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் சொல்றேன். சொல்லுங்க நீங்க சார். இப்போ இந்த கொஞ்சம் சயின்டிஃபிக்காக அதை யோசிக்கணும் சார். அதாவது ஆர்குமெண்டேட்டிவாகவும் டிபேட்டாக வச்சுக்கிட்டு நம்ம இங்கே சண்டை போடுறதுல எந்த அர்த்தமும் இல்லை, மக்களுக்கு எந்த பயனும் இல்லை, பலனும் இல்லை, அரசாங்கத்துக்கும் நம்மளால எதுவும் சொல்ல போகிறது இல்லை இதில். சரி, இப்போ வந்து மோடி அவர்களோட முயற்சி வந்து உலக நாடுகள் முழுக்க சுற்றி இன்னைக்கு நன்மதிப்பை பெற்றிருக்கிறது. அதெல்லாம் இல்ல சார். என்ன பேச இல்ல நீங்க என்ன சொல்றீங்க? அவர் நீங்க உலக சுத்துறீங்க. இல்ல நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க சொல்ற வரை நான் கேட்டுட்டு இருந்தேன். நீங்க இளைஞர்களுக்கு நீங்க சின்ன பையன் மாதிரி பேசுனீங்க. இல்ல நான் சின்ன பையனாவே இருந்தேன். ஏன்னா தந்தைக்கு மந்திரத்தை சாற்றி பொருளுடைத்த இது அர்த்தம் முருகன் இருக்கு. நான் ரொம்ப சின்ன பையனாவே இருந்துட்டு போறேன். போயிட்டு ஒரே ஒரு விஷயம் சார், வேலை வாய்ப்பு நீங்க சொன்னீங்க. நான் எக்ஸாக்ட்டா ஸ்பெசிபிக்கா கேக்குறேன். நான் கேக்குறேன் சார், 10 கோடி மக்களுக்கு தமிழகத்திலேருந்து மட்டும் இல்லாமல் மொத்த இந்தியாவிலேருந்து 10 கோடி இளைஞர்களுக்கு உலகம் முழுக்க வேலை கிடைக்க போகுது சார். இவரோட நன்மதிப்பு கிடைக்க போகுது சார். அதுக்கு தான் சார் அவர் இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காரு. அதை ஏன் சார் நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க? உங்களுக்கு அந்த சயின்ஸ் இல்ல, அந்த மேட்ரிக்ஸ் இல்ல சார். வேலை வாய்ப்பு என்ன பண்ணீங்க? ஒரு நிமிஷம் சார், ஒரு நிமிஷம். உலக இதுக்கு முன்னாடி இந்திய வரலாறுல ஷேரிங் நடந்துச்சு. இந்திய வரலாறுல எப்பவுமே இல்லாத அளவுக்கு இப்ப நீங்க சொல்றீங்க உலகத்துல மோடி ஆட்சினால உலகத்துல செல்வாக்கு வந்துன்றீங்களே. ரஷ்யாவுக்கு கூலிப்படையாக அங்க போய் ரஷ்யா சார்பில் போரிடுறது, இஸ்ரேல் சார்பில் போடுறது அப்படின்ற ஒன்றுக்கு இங்க வேலை இல்லாம அக்னிபாத் திட்டத்தில் சேர்ந்தவங்களும் மற்ற வேலையில்லா இளைஞர்களும் வேற நாட்டுக்கு போய் அந்த நாட்டு ராணுவத்துக்கு பிராக்சியா போரிட்டு அங்க மாட்டிக்கிட்டவங்க உண்டு. இது எந்த காலத்திலயும் நடந்தது இல்ல. நீங்க 2 பேரும் பேசிட்டீங்க, என்னைய கொஞ்சம் பேச விடுங்க. நான் கேட்கறது, நீங்க நிலவுல சூரிய மண்டலத்துல எல்லாம் வேலை வாங்கி கொடுங்க சார். எனக்கு ஒன்றும் ஆட்சேபணம் இல்லை சார். இந்தியாவில் சார் எப்படி சார் நீங்க வந்து குவாண்டம் அனாலிசிஸே இல்லாம சும்மா பேசணும்னு மக்கள்கிட்ட இது மாதிரி ஒரு குறைய எங்க உலகம் இல்ல நீங்க வந்து குவாண்டம் பேசுற வரைக்கும் நான் கேட்டுட்டே இருந்தேன் சார். உங்களுக்கு இல்லவே இல்ல இல்ல யூ டோன்ட் இல்ல உங்கட்ட பாயிண்ட் இல்லங்கிறதுனால என்ன பேச விடாம இல்ல நீங்க பாயிண்ட சொல்ல விட நான் கேக்குறேன். பாயிண்ட் இல்ல ஒண்ணே சார். சார் இளைஞர்கள் மேல உங்களுக்கு இன்னைக்கு 111 எங்களோட இது வந்திருக்கு சார், யூனிகான் வந்திருக்கு சார். 111 யூனிகான் என்ன சார்? எம்ப்ளாய்மெண்ட் தானே சார் அது. உங்களுக்கு வந்து கவர்மெண்ட்ல வேலை கொடுக்கறதோட உலகத்துல வந்து சார் நேரம் இல்ல, இன்னும் 5 நிமிஷம் தான் இருக்கு சார். பொருளாதார வளர்ச்சி நிறைய சொல்லி இவ்வளவு வந்ததுனால அவர்தான் பேச விடாம இருக்கிறாரு. நான் என்ன செய்யறது? எம்ப்ளாய்மெண்ட் வந்திருக்கு சார். நீ பேசி முடிச்சிட்டீங்களா சார்? சார் இத டிசானர் பண்றேன். இவ்வளவு வேலை வாய்ப்பு வந்தா நான் தனியார் நிறுவனத்துக்கு இன்னைக்கு கூட வந்திருக்கு
1,67,000 பேருக்கு நாங்கள் ப்ரைவேட்டில் அவங்க அப்ரண்டிஸாக போக போகிறாங்க. 4,500 நாங்கள் கொடுப்போம், கவர்மெண்ட் 5,000 கொடுக்கும். அதுக்கு எத்தனை லட்சம் பேர் பதிவு பண்ணியிருக்காங்கன்னு வந்திருக்கு. போன எக்கனாமிக் சர்வேலையும் பட்ஜெட்லையும் இதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இங்கிருந்து வந்தது. 10 லட்சம் வேலை வாய்ப்பு என்ன ஆச்சு? இன்னைக்கு ரயில்வேயில் 14 லட்சம் வேலை வாய்ப்புகளில் 3,40,000 காலி பணியிடங்கள் இருக்குது. நீங்கள் ஒன்றுமே பண்ணல. சென்ட்ரல் கவர்மெண்ட் பப்ளிக் செக்டாரில் இந்த காலத்தில் மட்டும் நிரந்தர தன்மையுள்ள வேலை 4 லட்சம் வேலை வாய்ப்புகளை நீங்கள் வெட்டி குறைச்சிருக்கீங்க. நீங்கள் இங்கெல்லாம் கொடுக்க மாட்டீங்களா? அண்டார்டிகாவில் கொடுப்போம், ஆர்டிகில் கொடுப்போம், நாங்க வந்து சூயஸ் கால்வாயில கொடுப்போம். அதுக்கு எங்களுக்கு நல்ல பேரை சேர்க்க போறலாம் பேசாதீங்க சார். ஒண்ணு, குறைஞ்சபட்சம் ராணுவத்தை முதலில் அத்தக்குழிக்கு எடுத்தவர்கள் நீங்கள். இளைஞர்களுடைய நலன் என்று நீங்க எங்கிருந்து பேசுறீங்க? ராணுவத்துக்கு அத்தக்குழிக்கு ஆள் எடுத்தீங்க. எந்த நாட்டிலேயாவது அப்படி இருக்கா சார்? நீங்க சொல்லுங்க. இல்ல நீங்க சொல்லுங்க, எந்த நாட்டிலேயாவது அக்னிபாத் மாதிரி அத்தக்குழிக்கு ஆள் எடுக்கிற ஏற்பாடை வச்சிருக்கீங்க? நன்றி சார். நன்றி 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 சார். திரு கணேஷ், நிறைவு பார்வை சுருக்கமா? இல்லை, எல்லாரும் பேசுகிற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணன் கேட்டார் 10 லட்சம் பணியிடங்கள் இருக்குது, மத்திய அரசு எத்தனை நிறைவேற்றினீங்கன்னு. தமிழ்நாட்டுக்கு பதில் சொல்லுங்கள். தமிழ்நாட்டில் 5 லட்சம் காலி பணியிடங்கள் இருக்குல்ல. நாங்கள் வந்தால் எல்லாத்தையும் நிறைவேற்றுறோம்னு சொன்னாங்க. இதை சொல்லி தானே உங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்துச்சு. கட்டாயமா அதையும் நான் வலியுறுத்துவேன். எப்போ? அதுதான் நான் கேட்குறேன். நீங்க இப்போ என்ன நடக்கிறது? நாங்கள் தொடர்ந்து தான் வலியுறுத்திட்டு இருக்கிறோம். நாங்கள் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எல்லா விஷயத்திலும் தான் வலியுறுத்திட்டு. இப்போ என்ன இங்கே இதுதான் ஒரு ஸ்டேட்மெண்ட். இப்போ பிரச்சனை என்னன்னு சொன்னா, இப்போ நான் சொல்றேன், நான் இப்போ எடுத்து காமிக்கிறேன். நீங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வலியுறுத்தி இந்த சென்ட்ரல் பப்ளிக் செக்டார் யூனியன் கமிஷன் இதுல எல்லாம் ரயில்வேஸ்லயே ஹையஸ்ட் இதெல்லாம் சொல்லுங்க. இப்போ இது என்ன மாதிரி ஒரு முன்னெடுப்புனா, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் இவர் சொல்ற மாதிரியே இருக்கட்டும், நாங்க வலியுறுத்தலன்னு இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுங்கால ஆட்சி நீங்க பண்ற மாதிரியே இருக்கட்டும். அப்போ உங்க ஆட்சி என்ன? உங்க ஆட்சி என்ன? நீங்க ஒன்னொன்னுத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காமிச்சிட்டு நீங்க உங்க தவற மறைக்கிறீங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. எல்லா விஷயங்களும் பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டை காமிச்சு, இது இப்போ மரியாதைக்குரிய ஒரு பத்திரிகையாளர் பேசும்போது சொன்னார், தமிழ்நாட்டில் அண்ணா யூனிவர்சிட்டி, நீ நேராக ஆசிஃபாவுக்கு போயிட வேண்டியது. உங்கள் ஆட்சியில் என்ன நடந்தது அதற்கான பதிலை இங்கே சொல்லுங்கன்னா உடனே பிஜேபியை பிடிச்சிக்க வேண்டியது. என்ன நடந்தது? எதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பிஜேபியை காமிச்சு உங்களுடைய விஷயங்கள் எல்லாம் மறைக்கிறீங்க பாருங்க. எதுக்கு எடுத்தாலும் பாஜகவை காப்பாத்துறதுன்றது பாமகவுடைய கொள்கையா மாறும் பொழுது யார் விமர்சிச்சாலும் இப்ப கூட நேரடியாக பதில் சொல்லுங்க. நீங்க நேரடியாக பதில் சொல்லுங்க. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு எங்கே இருக்கிறது? தலைவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள், கருத்து சுதந்திரம் இல்ல, போராடுவதற்கு இந்த இடத்துல அனுமதி இல்ல, எல்லா விஷயமும் தடுக்கப்படுகிறது. ஒரு அடக்குமுறை நடந்து கொண்டிருக்கிறது. அடக்குமுறை ஆட்சி பத்தி நீங்க ஏன் பேசுறீங்க? நீங்க போய் நேரா மணிப்பூருக்கு போறீங்க. தமிழ்நாட்டில் என்ன நடக்குது சொல்லுங்க. விவசாயிகள் மேல கூண்டாஸ் போடுறீங்க. நீங்க விவசாய பத்தி பேசலாம். உங்களுடைய எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி ஆளுகின்ற பஞ்சாப்ல கரும்புக்கு 4,000 ரூபாய் கொடுக்குறாங்க. நீங்க ஏன் கொடுக்கல? நீங்க ஏன் கொடுக்குறீங்க? நீங்க என்ன பண்றீங்க? எதுக்கு எடுத்தாலும் பிஜேபின்னு காமிச்சிட்டு உங்களை மறைக்கிறீங்க பாருங்க. இதோட ஒரு ஏமாற்று வேலை. உங்களை நம்பி வாக்கு செலுத்துற மக்களை ஏமாற்றுவது வேற யாராலும் முடியாது. 30 தீர்மானத்திற்கு விளக்கம் நாங்க பிரஸ்ல கொடுத்துட்டோம், எல்லாரும் கொடுத்துட்டோம். அங்க 4 மணி நேரத்துல ஹெட்லைன்ஸ் தான் படிக்க முடியும். அது விளக்க மாட்டீங்க. கடைசி நடந்த விஷயம் தான் உங்களுக்கு தெரியுதுன்னும் போது உங்களுடைய பார்வை எப்படிப்பட்ட பார்வையா இருக்கு? மற்றவங்களுக்கு குறை சொல்கின்ற பார்வையாக இருக்குதே தவிர நம்மளுடைய குற்றத்தை கொண்டு போய் பிஜேபி மேல சுமத்திட்டு நம்ம தப்பிச்சுக்க வேண்டிய பார்வையாக இருக்குதே தவிர இந்த மக்களுக்கு நல்லது செய்யக்கூடிய பார்வையாக இல்லை. இப்படிப்பட்ட நிலை மாறுவதற்கு மக்கள் புரிந்து கொண்டு ஒரு நல்ல அடித்தளத்தை உருவாக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய ஒரு ஆசை. திரு இந்திரகுமார், நிறைவு பார்வை சுருக்கமா? பாமகவை போன்ற மக்கள் மத்தியில் சாதி வெறியை ஊக்குவிக்கக்கூடியவர்கள் எல்லாம் அரசியலில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டு மக்கள் சுகவாழ்வு வாழ வேண்டும் என்பதுதான் 2025 நோக்கி நான் பார்க்கின்ற பார்வை. மேல்பாதி கோயில் ஏன் இன்னமும் பூட்டப்பட்டிருக்கிறது? அந்த கோயிலுக்குள்ள மீண்டும் இந்த மாதிரி வந்து தவறான கருத்தை பேசிக்கிட்டு இந்த மாதிரி குறுகிய பார்வையை வைத்துக்கொண்டு சாதி 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 என்று நீங்கள் சாதியை திணிக்கின்ற காரணத்தினால் தான் இருக்கிறது. உங்களுடைய பார்வை எல்லா பார்வையுமா இருந்தா இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள், இந்த மாதிரி ஏமாற்றுக்காரர்கள் பத்திரிகையாளர்கள் போர்வையில வந்து உட்கார்ந்து மக்களை ஏமாற்றுகின்ற ஏமாற்றுக்காரர்களிடமிருந்து இந்த நாட்டு மக்களை காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் மேல்பாதி கோயில்ல பூஜைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. நீதிமன்றம் அனுமதித்து விட்டது. யார் பேசுறதும் கேட்காது. அவர் செய்யற வேலையை தான் நான் செய்யறேன். அவர் செய்யற வேலையை தான் நான் செய்யறேன். அவர் எப்படி மற்றவர்கள் பேசும்போது கூடால பேசி மறைக்கிறாரோ அந்த வேலையை நான் அவருக்கு தெரிஞ்சு செய்யறேன். அவர் செய்யும்போது ஒரு கருத்து என்பது வந்து சரியாக பேசணும். தெரிஞ்ச விஷயத்தை போய் பேசக்கூடாது. மேல் பாதியில இங்க கோயில் திறக்கப்பட்டு நீங்க பூஜை நடக்குதா இல்லையா? நன்றி. நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்கு? நீதிமன்ற தீர்ப்பு இவங்க ஏற்க மாட்டாங்க. நீதிமன்றம் சொன்னாலும் இவங்க ஏற்க மாட்டாங்க. என்ன சாதி வரியை
தூண்டிட்டாங்க? ஏன் அந்த என்ன கோயில் சாதி வெறியை பூட்டப்பட்டது? தூண்டிட்டாங்க? சாதி அந்த வெறியை கோயில்ல தூண்டுவது என்ன அப்பட்டமாக பிரச்சனை? இது போன்ற ராமதாஸ் பத்திரிகையாளர்கள் வேங்கவேலுக்கு இது வர்றதுக்கு போன்ற தயாரா பத்திரிகையாளர்கள் இருக்கிறாரா? சாதி வெறியை ராமதாஸ் தூண்டுகிறார்கள். கள்ளக்குறிச்சிக்கு ஒருதலை வர்றதுக்கு பட்சமாக தயாரா செய்கிறார்கள். இருக்கிறாரா? பாஜகவா அதிமுகவா திமுகவிடம் பணம் வாங்கி கொண்டு பேசக்கூடிய வேலைகளை செய்யக்கூடிய இந்த மாதிரி அதை மதவெறி கட்சியிடம் ஒப்படைத்து தமிழ்நாட்டு மண்ணை காவி மண்ணாக மாற்றுகின்ற பாமக போன்ற சக்திகள் இல்லாத மாநிலமா தமிழ்நாடு இருக்கணும். பாமக மக்களை சாதி வெறியை ஊக்குவிக்கும் கட்சிதான் என்பதில் நன்றி 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 இந்திரகுமார். இன்னும் வீரியப்பட்டிருக்கிறது பாமகவினுடைய சாதி வெறி. நன்றி 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 உங்க எல்லோருக்கும் நன்றி. 2025ஆம் ஆண்டு புலரக்கூடிய ஆண்டுக்கு உங்க எல்லோருக்கும் வாழ்த்துக்கள், நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். இது கேள்விக்களம் மக்களின் மேடை.